Hi guys, welcome to Mobile Training Academy. So TNUSRP SI மற்றும் PIS 2024 கான புதிய வகுப்புகளுக்கான அட்மிஷன் வந்து எங்க பயிற்சி மையத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. So SI PIS 2024ல வேகன்சி வரப்போகுதுன்றது உறுதியாகி விட்டது. So இப்பத்துல இருந்தே உங்களுடைய பிரிபரேஷன் ஆரம்பிச்சீங்கன்னா தான் அந்த வெற்றின்ற 3 எழுத்து உங்களுக்கு உறுதியாக்கிக்க முடியும். So அதனால வந்து பேட்சஸ் ஜாயின் பண்ணனும் விருப்பம் உள்ளவர்கள் இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். வேலூரா இருந்தா 7200400395 அல்லது 398, திருச்சியா இருந்தா 8110707006 அல்லது 708 என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு அத பத்தின டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. So சைலண்ட் டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் நடைபெறுகிறது. சோ இன்னைக்கு தான் கடைசி நாள் சைலண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு. சோ இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ணலனா இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புது டெஸ்ட் பேட்ச் தான் உங்களுக்கு நாங்க வந்து அலோகேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ நியூவா நாங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணும்போது நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அல்லது 2.1 இந்த டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் நாங்க ரீ-ரிலீஸ் பண்ணும்போது நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஜாயின் பண்ற தவறக்கூடிய நபர்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ ஃபாரஸ்ட் கான் அண்ட் வாட்சர் வனக்காவலர் தேர்வுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது எங்க பயிற்சி மையத்துல. சோ காரான் மற்றும் சர்கார் டெஸ்ட் பேட்ச் இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 1800 ரூபாய் 75 தேர்வுகள் 15000 பிளஸ் கேள்விகள் இருக்கு. இதோட லிங்க் வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறோம். சோ இனில இருந்து டெஸ்ட் தொடங்கிடுச்சு. சோ அழகா எழுதுங்க, நல்லபடியா எழுதுங்க, சக்சஸ்ஃபுல்லா எழுதி ஃபாரஸ்ட் கான் வாரஸ் வாட்சருக்கும் குரூப் 4 க்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கிறதுக்கான வேலையை பாருங்க. ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். பகடை கணக்குகள். பகடைனால எத்தனை பக்கங்கள்? 6 பக்கங்கள். அப்போ பகடை கணக்குகளை பொறுத்தவரையும் நாணயத்தை பொறுத்தவரை எப்படி ஒரு நாணயம், 2 நாணயம், 3 நாணயம் சொன்னேன். ஒரு நாணயம்னா மொத்த நிகழ்வுகள் எத்தனை? 2. 2 நாணயம்னா மொத்த நிகழ்வுகள் எத்தனை? 4. 3 நாணயம்னா மொத்த நிகழ்வுகள் எத்தனை? 6. அப்படின்னு தான் நிறைய பேர் நேத்து சொல்லிருந்தீங்க. சார் ஏன் 8 போட்டீங்க, 6 தானே வரும் அப்படின்ட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 நாணயம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 நாணயம்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ண சொன்னேன்? 2. ஏன்னா நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு. 2 அடுக்கு என்னன்னு போட சொன்னேன்? 3. 2 அடுக்கு 3னா 2யும் 3யும் பெருக்குற. அப்படி பெருக்க கூடாது. 2 என்ன பண்ணணும்? 3 தடவை பெருக்கணும். 2 என்ன பண்ணணும்? 3 தடவை பெருக்கணும். அப்ப 2 2 4, 4 2 8, அதான் 8. ஓகேவா? 6ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப 4 நாணயம்னு கேட்டாங்கன்னா 2 அடுக்கு 4. அப்போ 2 × 2 × 2 × 2 4 தடவை. ஏமா நான் கவுண்டர் வேற கொடுத்தேன். 2 × 68னா நீ பெருக்கி முடிக்கிறதுக்குள்ள பெருக்கறாயாவே வந்துருவாங்கல்ல கவுண்டர் கொடுத்தேன். யோசிக்க மாட்டீங்களாமா? 68 × 2 நான் போட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இதை யோசிச்சு பாருங்க. இது நிறைய பேர் டவுட்டா வச்சிருந்தீங்க நேத்து, அவங்களுக்காக தான் இதை சொன்னேன். ஓகேவா? சோ இதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பகடைக்கு கண்டுபிடிக்க போறோம். பகடையை பொறுத்த வரையும் ஒரு பகடை அல்லது 2 பகடை, ஒரு பகடை அல்லது 2 பகடை தான் கேள்வியில் இருக்க போகுது. அப்ப ஒரு பகடை 2 பகடைன்னு கொடுத்தா நமக்கு பகடைக்கு எத்தனை பக்கங்கள்? 6 பக்கங்கள். 6 போட்டுக்கோங்க. பகடைக்கு என்ன போட்டுக்கோங்க? 6. ஒரு பகடைனா 6 ன் பவர் 1. 2 பகடைனா 6 ன் பவர் 2. 6 அடுக்கு 2, 6 பவர் 1. ஓகேவா? அப்ப ஒரு பகடையினுடைய மொத்த நிகழ்வுகள் 6. 6 பவர் 1, 6 பவர் 1 6 தான். 6 பவர் 2 12ன்னு சொல்லாதீங்க. 6 ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. 6 ஸ்கொயர் ஆக்சுவலா 6 பவர் 2. அப்ப என்ன வரும்? 36. அப்போ 2 பகடை சுற்றி விட்டால் மொத்த நிகழ்வுகள் எத்தனை? 36. அப்ப கேள்வியில ஒரு பகடைன்னு பார்த்தோன்னே வகுத்தல்ல 6 போடணும். 2 பகடைன்னு பார்த்தோன்னே வகுத்தல்ல 36 போடணும். மொத்த நிகழ்வுகள் இதுதான். ஈஸி தானே? எப்படி நாணயத்துக்கு 2 4 8 கத்துக்குத்தணும். ஒரு பகடை என்றால் மொத்த நிகழ்வுகள் 6, 2 பகடை என்றால் மொத்த நிகழ்வுகள் 36. இப்படிதான் கண்டுபிடிக்கணும். அப்ப 630 பகடையை சுத்துறேன். எத்தனை? 630 பகடை. அப்ப மொத்த நிகழ்வுகள் எத்தனைமா வரும்? 6 ன் அடுக்கு 630. 6 ன் அடுக்கு 630. அப்ப 250 பகடை சுத்தினா 6 ன் அடுக்கு 250. இதெல்லாம் கேள்வியில கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப 6 ன் பவர் என்ன போடுறோமோ அதுதான் மொத்த நிகழ்வுகளுடைய எண்ணிக்கை. சரி, ஓகே. நேற்று பார்க்காதவங்க போய் தயவு செஞ்சு கிளாஸ் பார்த்துட்டு வந்து இது நான் எழுதியே வச்சுட்டேன். உனக்கு எழுத கத்து தரல, எழுதியே வச்சுட்டேன். ஒரு பகடைனா 6 நிகழ்வுகள். அந்த 6 நிகழ்வுகள் என்னன்னா பகடைக்கு 6 பக்கங்கள் இருக்கும். 1 இருக்கும், இல்ல 2 இருக்கும், இல்ல 3 இருக்கும், இல்ல 4 இருக்கும், இல்ல 5 இருக்கும், இல்ல 6 இருக்கும். இந்த 6 நம்பர் தான் அந்த பகடையில இருக்கும். அப்போ ஒரு பகடையை உருட்டும் போது 5 விழலாம், இல்ல 4 விழலாம், 3 விழலாம், 2 விழலாம், 1 கூட விழலாம். அப்போ ஏதோ ஒரு நம்பர் விழ போது அந்த ஒரு பகடை உருட்டும் போது ஏற்படக்கூடிய 6 நிகழ்வுகள் இந்த எண்கள் தான். 2 பகடையை விட்டு விட்டா 36 நிகழ்வுகள். 2 பகடை உருட்டி விட்டா 36 நிகழ்வுகள். அந்த 36 நிகழ்வுகள் இதுதான். எக்ஸாம் டைம்ல நீங்க எழுதலாம் வேணாம். இப்ப பாத்துக்கோ, ஆனா தெரிஞ்சுக்கோ இதுதான் அந்த 36 நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கோ. எக்ஸாம் டைம்ல எப்படி உனக்கு சால்வ் பண்றதுன்றதெல்லாம் கத்து தரேன். இப்ப என்னன்னா முதல் பகடையில 1 விழுந்தா இரண்டாவது பகடையிலும் 1 விழும். முதல் பகடையில 1 விழுந்து இரண்டாவது பகடையில 2 விழலாம்.
ரெண்டு பகடையை சுத்தி போட்டுட்டு இருக்கேன், உருட்டிட்டு இருக்கேன். முதல் பகடையில 1 விழுந்து ரெண்டாவது பகடையில 3 விழலாம். முதல் பகடையில 1, ரெண்டாவது பகடையில 4, முதல் பகடையில 1, ரெண்டாவது பகடையில 5, முதல் பகடையில 1, ரெண்டாவது பகடையில 6. இதுதான் இங்க எழுதியிருக்கேன். புரியுதா? அப்ப முதல் பகடையில 1 விழும் பொழுது இரண்டாவது பகடையில 1, 2, 3, 4, 5, 6 எது வேணா மாத்தி விழலாம். முதல் பகடையில 2 விழும் பொழுது இரண்டாவது பகடையில 1, 2, 3, 4, 5, 6 எதனா மாத்தி விழலாம். உடனே ஏன் சார் அப்ப முதல் பகடையில மாத்தி விழாதா அப்படின்னு கேட்காதீங்க. இது வரும்போது இதுல மாத்தி விழுற மாதிரி கணக்கு. ஒரு ஒண்ணுத்த கான்ஸ்டன்டா எடுத்துக்கிட்டு அவனத்தை பண்ணலாம்ல, அதுக்கு சொல்றேன். அப்போ 2 பகடையை சுற்றி விடும்போது ஏற்படக்கூடிய 36 நிகழ்வுகள் இதுதான். இப்ப கேள்விக்கு போயிடலாமா? கேள்விக்கு போலாம், அவ்வளவுதான். அப்போ ஒரு பகடையினுடைய மொத்த நிகழ்வுகள் 6, அது என்னென்னன்றது தெரிஞ்சிச்சு. 2 பகடையுடைய மொத்த நிகழ்வுகள் 36, அது என்னென்னன்றது தெரிஞ்சிச்சு. ஒரு பகடை தான் ஞாபகம் இருக்கணும், 2 பகடை ஞாபகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது கணக்கிலே சால்வ் பண்ணிக்கலாம். சரி, இப்ப பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பகடை கேள்வியில ஒரு பகடைன்னு பார்த்துட்டு, அப்ப வகுத்தல்ல என்ன போடணும்? 6. வகுத்தல்ல என்ன போடணும்? 6. இங்கேயும் பாரு, ஒரு பகடை கேள்வியில ஒரு பகடைன்னு இருக்கு, அப்ப வகுத்தல்ல என்ன போடணும்? 6. ஏனென்றால் ஒரு பகடையை சுத்தி விடும்போது மொத்த நிகழ்வுகள் எத்தனை தான் வரும்? 6 தான் வரும். அதனால 6 போட்டுக்கிட்டேன். அப்ப ஒரு பகடையை சுத்தினா கேள்வியில ஒரு பகடைன்னு பார்த்தோன்னே வகுத்தல்ல என்ன போட்டேன்? 6. ஏன் 6 போட்டேன்? மொத்த நிகழ்வுகள் 6 தான். ஒரு பகடையை உருட்டும் பொழுது ஒற்றைப்படை எண்கள் பெறுவதற்கான நிகழ்தகவு. ஒரு பகடையை தான் உருட்டும் பொழுது ஒற்றைப்படை நிகழ்வுகள் வேணுமா? ஒற்றைப்படை எண்கள் இதாம ஒரு பகடையை உருட்டும் போது கிடைக்கக்கூடிய 6 நிகழ்வுகள். ஒற்றைப்படை எண் எது? 1, 3, 5. இதெல்லாம் தானே ஒற்றைப்படை எண்கள். இதெல்லாம் என்னது? இரட்டைப்படை எண்கள். அப்போ ஒரு பகடையை சுத்தும் பொழுது 3 ஒற்றைப்படை எண்கள் உள்ளது, 3 இரட்டைப்படை எண்கள் உள்ளது. 3 ஒத்தப்படை, 3 இரட்டைப்படை. அப்போ இவங்க நம்மள கேட்கறது என்ன? ஒற்றைப்படை எண்கள் வரணும். எத்தனை ஒற்றைப்படை இருக்கு? 3 ஒற்றைப்படை இருக்கு. அவ்வளவுதான். 3/6 அடிக்கலாமா? 3வது வாய்ப்பாட்டுல ரெண்டுமே அடியும். அடிச்சா 3வது வாய்ப்பாட்டுல 3 1 முறை, 6 2 முறை. அப்போ 1/2 தான் ஆன்சர். அப்போ ஒரு பகடையை உருட்டும் போது ஒற்றைப்படை எண்கள் பெறுவதற்கான நிகழ்தகவு 1/2. ஏன்னா நம்ம கிட்ட 3 ஒற்றைப்படை எண்கள், 3 இரட்டைப்படை எண்கள் இருக்கு. இதே கேள்வியில் இந்த இடத்தை மாத்தி இரட்டைப்படை என்னன்னு கேட்டாலும் என்னதான் பதில் வரும்? அதே 1/2 தான் சார். ஓகேவா? அப்ப ஒரு பகடையை உருட்டும் பொழுது ஒற்றைப்படை எண்கள்னு கேட்டாலும் சரி, இரட்டைப்படை எண்கள்னு கேட்டாலும் சரி, ஆன்சர் என்ன? 1/2 தான். ஏன்னா நம்ம கிட்ட 3 ஒற்றைப்படை எண்கள் இருக்கு, 3 இரட்டைப்படை எண்கள் இருக்கு. சரி, இப்பயும் ஒரு பகடை தான் உருட்டுறாங்க. ஒரு பகடை உருட்டும் போதுனாலே மொத்த நிகழ்வுகள் 6. கீழே 6 போட்டேன். பகா எண்களை பெறணும் அப்படின்னு. முதல்ல அந்த ஒரு பகடை உருட்டும் போது மொத்த நிகழ்வுகள் என்ன? 1, 2, 3, 4, 5, 6. இதுல பகா எண்கள் எதுமா? பகா எண்கள்லாம் முதல்ல என்ன? பகா எண்கள் என்றாலே ஒன்னால அடிபடணும், தன்னால அடிபடணும். அதாவது இப்ப 3ன்ற நம்பரை வந்து நான் பகா எண் சொல்றேன். 3ன்ற நம்பரை 1ஆல வகுக்கலாம். 1ஆல வகுத்தா என்னன்னு கிடைக்கும்? 3 கிடைக்கும். அதே 3ன்ற நம்பரை 3ஆலேயே அதே நம்பராலேயே மறுபடியும் வகுத்தா 1. வேற எந்த நம்பரால வகுத்தாலும் 3 ப்ராப்பரா வகுப்படாது, அதாவது கரெக்டா வகுப்படாது. இப்ப 3 தூக்கிட்டு போய் 2ஆல அடி, 1.5 வரும், 1.5. அப்ப 3 வந்து வேற எந்த நம்பராலும் பொதுவா காமனா, அதாவது ப்ராப்பரா அடிப்படாது. அதாவது 1ஆல அடிப்படணும், இல்லைன்னா அதே நம்பரால அடிப்பட்டா அது என்னன்னு சொல்லுவாங்க? பகா எண்கள் சொல்லுவாங்க. அப்போ இங்க பகா எண்கள் எது? இங்க நமக்கு பகா எண்கள் எதுன்னு கேட்கணும். 1 பகா எண்ணா எடுத்துக்க முடியுமா? 1 வந்து பகா எண் கிடையாது. அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. 1 வந்து பகா எண் கிடையாது. எந்த ஒரு இரட்டைப்படை எண்ணும் பகா எண்ணா இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்? ஏன்னா அனைத்து இரட்டைப்படை எண்களும் எதால வகுத்துரும்? 2ஆல அடிபட்டுரும். இப்ப பாருமா, 144ன்றது ஒரு நம்பர், இது ஒரு இரட்டைப்படை நம்பர். இது கண்டிப்பா 2ஆல அடிபடுமா? பகா எண்ணால எதால தான் அடிபடணும்? 1ஆல அடிபடணும், இல்ல அதே நம்பரால அடிபடணும். அதுதான் பகா எண். 144 2ஆலையும் அடிபடும், 1ஆலையும் அடிபடும், 144ஆலையும் அடிபடும், 7ஆலையும் அடிபடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. 7ஆல அடிபடாது, 12ஆல அடிபடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால 144 ஒரு பகா எண்ணா இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. 144ன்னு சொல்ல ஒரு இரட்டைப்படை எண் பகா எண்ணா இருப்பதற்கான வாய்ப்பே இழந்துரும். ஏன்னா எல்லா இரட்டைப்படை பகா எண்களும் 2ஆல அடிபட்டுரும்.
ஆனா அதுல ஒரு விதிவிலக்கு இருக்கு. எப்படி கிளாஸ்ல எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கும்போது ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸ் சுத்தின்னு இருப்போம், அது மட்டும் தனி ரவுண்டுப்பா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இரட்டைப்படை எண்கள்ல இருக்கக்கூடிய ஒரே பகா எண் 2 தான். இரட்டைப்படை எண்கள்ல இருக்கக்கூடிய ஒரே பகா எண் 2. ஏன்னா 2 1ஆல் அடிப்படும் மற்றும் 2ஆல் அடிப்படும். அப்ப இரட்டைப்படை பகா எண் என்பது ஒரே ஒரு இரட்டைப்படை பகா எண் தான். அது எது? 2. அப்ப 2 ஒரு பகா எண், 3 ஒரு பகா எண். இரட்டைப்படை பகா எண்ணே கிடையாது. அப்ப 4 பகா எண் இல்ல, 6 பகா எண் இல்ல, 5 ஒரு பகா எண். ஓகேவா? அப்ப பகா எண்கள் எத்தனை இருக்கு? 3. திருப்பி 3/6 அடிச்சா என்ன வரும்? 1/2. சூப்பர் ஆன்சர். ஆற முடிஞ்சிச்சு. 2 கேள்வி பார்த்துட்டோமா? அடுத்த கேள்வி. ஒரு பகடையை உருட்டும் பொழுது 2 அல்லது 5 என்ற எண்ணை பெறுவதற்கான நிகழ்தகவு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பகடையை தான் உருட்டுற, அப்ப வகுத்தல்ல என்ன வரணும்? 6. ஏன்னா ஒரு பகடையை உருட்டுனால வகுத்தல்ல 6. ஏன்னா 6 தான் மொத்த நிகழ்வுகள். 1 2 3 4 5 6 இதுதான் அந்த 6 நிகழ்வுகள். 1 வந்தா 2 வரணும், இல்ல என்ன வரணும்? 5 வரணும். நம்ம கிட்ட எத்தனை 2 இருக்குது? ஒரு 2 தான். எத்தனை 5 இருக்குது? ஒரு 5 தான். அப்போ ஒரு 2 ஒரு 5. அவன் கேட்கறது என்னன்னா, 1 உழந்தா பகடையில 2 தான் உழணும், இல்லைன்னா பகடையில என்ன வேணும்? 5 தான் வேணும், வேற எந்த நம்பரும் எனக்கு வேணாம். அப்போ 1 விழுந்தா 2 இல்லைன்னா 5. அப்ப 2 அல்லது 5னா இது 2ன்றது ஒரு நம்பர் தான் இருக்கு, 5ன்றது ஒரு நம்பர் தான் இருக்கு. கூட்டிலாம் போடக்கூடாது. 2ன்றது ஒரு நம்பர், 5ன்றது ஒரு நம்பர். இந்த இடத்துல தான் உனக்கு ஒரு கான்செப்ட் சொல்ல போறேன். அல்லது மற்றும் இந்த மாதிரி 2 வார்த்தை உனக்கு கேள்வியில வரும். அல்லது வந்தா கூட்டணும், மற்றும் வந்தா பெருக்கணும். அல்லது வந்தா கூட்டணும், மற்றும் வந்தா பெருக்கணும். அப்ப இங்க என்ன வந்திருக்குது? அல்லது. அப்ப இத கூட்டு. அல்லதுன்னு வந்தா என்ன பண்ணணும்? கூட்டணும். அப்ப கூட்டு. 1 + 1 2/6 அடிச்சா 1/3. அந்த பக்கம் இடம் இல்லைன்னு இந்த பக்கம் எழுதி தரேன். 1 + 1 2 6 2/6 அடிச்சா 1/3. சோ ஆன்சர் வந்து 1/3. அப்ப ஒரு பகடையை உருட்டுற மொத்த நிகழ்வுகள் 6. அதுல 2 விழலாம், இல்லைன்னா 5 விழலாம். அல்லதுன்னு வந்தா கூட்டிக்கணும், மற்றும்ன்ற வார்த்தை வந்துச்சுன்னா பெருக்கிக்கணும். அப்ப 1 2ன்ற நம்பர் ஒரு முறை தான் இருக்குது, 5ன்ற நம்பர் ஒரு முறை தான் இருக்குது. சோ இது 1 அது 1, அந்த ரெண்டுத்தையும் கூட்டி 2/6 அடிச்சு போட்டா 1/3. அவ்வளவுதான். சரி, இப்ப இந்த கணக்கு பார்க்கலாமா? இரு பகடைகளை உருட்டும் பொழுது, இரு பகடையை உருட்டுற அப்ப மொத்த நிகழ்வுகள் 36. இரு பகடையை உருட்டினாலே மொத்த நிகழ்வுகள் 36. முகப்பு தோற்றத்தில் உள்ள எண்களின் கூடுதல் 7ஆக வர வாய்ப்பு. முகப்பு தோற்றத்தில் அப்படின்னா என்னன்னா, பகடையினுடைய முகப்பு தோற்றம். வீட்டுல எல்லாரும் கொரோனால லாக்டவுன்ல விளையாடி இருப்பேன். பகடையில இதுல 3 விழுந்து இதுல 2 விழுந்தா என்னன்னு சொல்லுவேன்? டேய் 5 போட்டேன்டா. சரி, இதுல 3 விழுந்து இதுல 4 விழுந்தா 7 போட்டேன். இதுல 4 விழுந்தா 8 போட்டேன். இந்த மாதிரி தான் சொல்லுவேன். அப்ப இந்த முகப்பு தோற்றத்துல என்ன பண்ற? நீ கூட்டி எழுதுற. முகப்பு தோற்றத்தில் வரக்கூடிய நம்பரை கூட்டி சொல்ற. அதான் அவங்களும் கேக்குறாங்க. இரு பகடையை உருட்டுற, அப்ப பகடையோட முகப்பு தோற்றத்துல உள்ள எண்கள் வருது இல்ல, அதனுடைய கூடுதல் என்னவா வரணுமா? 7ஆ வரணுமா? அப்ப போயிட்டு இது மாதிரி எழுதி வச்சுட்டு எதெல்லாம் கூட்டினா 7 வரும்னு பார்த்து இருந்தனா, நேற்று சொன்ன கதை தான். என்ன ஆயிடும்? பாட்டியே வந்துடும், பேருக்கிற பாட்டியே வந்துட்டு எக்ஸாம் முடிச்சு போப்பா நான் போறேன் அப்படின்ற அளவுக்கு வந்துடும். ஓகேவா? சோ எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்றத சொல்றேன். இரு பகடைகளை உருட்டும் போது மொத்த நிகழ்வு 36. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. முகப்பு தோற்றத்துல உள்ள நம்பர் வந்து கூட்டினா என்ன வரணும்? 7 வரணும். கூட்டிடலாம். இப்போ நம்ம கிட்ட பகடையில எத்தனை நம்பர் இருக்கு? 1ல இருந்து 6 வரையும் தான் நம்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், முதல் பகடையில 1 விழுந்துச்சுன்னா 1ஓட எதை கூட்டினா 7 வரும்? 1ஓட எதை கூட்டினா 7 வரும்? 1ஓட 6 கூட்டினா 7 வரும். 1ஓட 6 கூட்டினா 7 வரும். அடுத்தது 2ஓட எதை கூட்டினா 7 வரும்? பகடையில இருக்கிற நம்பரை வச்சு சும்மா போடுறேன். 1 6. அப்ப இந்த ஜோடி 1 7 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு பகடையில 1 விழுந்து இன்னொரு பகடையில 6 விழுந்துச்சுன்னா 7 வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பகடையில 2 விழுந்துச்சு, அப்ப இன்னொரு பகடையில 5 விழும். ஒரு பகடையில 3 விழுது, அப்ப இன்னொரு பகடையில 4 விழுந்தாதான் 7. அப்ப ஒரு பகடையில 4 விழுது, அப்ப இன்னொரு பகடையில 3 விழுந்தாதான் 7. ஒரு பகடையில 5 விழுது, அப்ப இன்னொரு பகடையில 2 விழுந்தா 7. ஒரு பகடையில 6 விழுது, அப்ப இன்னொரு பகடையில 1 விழுந்தா 7. அப்ப இந்த 7ன்ற முகப்பு தோற்றத்துல வர்றது இந்த 6 நிகழ்வுகள்ல மட்டும்தான் வரும். இந்த 6 நிகழ்வுகளும்
இந்த 36 நிகழ்வுகள்ல இருக்கும். அதுதான் அங்க பாக்குறது, அது எழுதுறத விட இங்க பாருங்க ஈஸியா புரிஞ்சிச்சு. அது எழுதி நேரத்துக்கு பாத்துக்கிட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பகலில் இருக்கிற நம்பரை வச்சு தான் போட்டிருக்கேன். 1 போட்டா 1 கூட 6 கூட்டினா 7 வரும், அப்ப இது ஒரு ஜோடி. 2 போட்டா 2 கூட 5 போட்டா 7 வரும் ஜோடி. 3 போட்டா 3 கூட 4 போடலாம். 4 3 5 2 6 1 அவ்வளவுதான். அப்ப இந்த 6 நிகழ்வுகள்ல தான் 7 வரும். அப்ப 6/36 அடிச்சா 1/6. அடிச்சா என்னது 1/6 முடிஞ்சிருச்சு. கணக்கு ஓவர். இந்த 6 நிகழ்வுகள்ல தான் அந்த 7ன்ற வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்கு. அப்ப 6/36 அடிச்சா 1/6 முடிஞ்சிருச்சு. அடுத்த கேள்வி. கேள்வியே எழுதி போடல, இதே கேள்விதாமா. இரு பகடைகளை தான் உருட்டுற கேள்வி இதுதான். இங்க எண்களின் கூடுதல்னு கொடுத்திருக்கேன்ல, இந்த எண்களின் கூடுதலை மட்டும் தான் கணக்குல அப்ளை பண்ணிருக்கேன். எண்களின் கூடுதல் என்னவா வரணும்னு கேட்டிருக்கேன். அப்ப கேள்வி 36 தான். எல்லாத்துக்குமே என்ன வரும் 36. அவ்வளவுதான். எல்லாமே இரு பகடைகள் தானே 36. எண்களின் கூடுதல் 5 வரணும்னா 5 வரணும்னா பாரு 1 கூட எதை கூட்டினா 5 வரும் 4. 2 எதை கூட்டினா வரும் 3 எதை கூட்டினா வரும் 2. 4 எதை கூட்டினா வரும் 1. அடுத்தது 5 தான் சார் இருக்கு. அடுத்த நம்பர் 5 தானே போடணும். 1 2 3 4 போட்டேன். அடுத்த நம்பர் என்ன பண்ணணும் 5 தான் போடணும். ஒரே பகலிலே 5 விழுந்துச்சு. ஆனா அவன் என்ன சொல்லியிருக்கான் எண்களின் கூடுதல் 2 பகலில் இருக்க எண்களை கூட்டினாதான் 5 வரணும். அப்ப இந்த பாசிபிலிட்டி எனக்கு வராது. ஓகேவா, அந்த பாசிபிலிட்டி எனக்கு வராது. அப்ப எத்தனை நிகழ்வுகள்ல தான் எண்களின் கூடுதல் 5 கிடைக்கும் 4 நிகழ்வுகள்ல தான் எண்களின் கூடுதல் 5 கிடைக்கும். அடிச்சு சொல்லு 4வது வாய்ப்பாட்டுல 36 எத்தனை முறை 9 முறை. அப்ப 1/9 தான் ஆன்சர். ஓகேவா, இப்ப இதை இங்க போய் எழுதலாம். ஏன்னா கொஞ்சம் இடம் வேணும். ஓகே, எண்களின் கூடுதல் 4 வரணுமா. 4 வர வைக்கலாமா. 1 எதை கூட்டினா 4 3. 2 எதை கூட்டினா 4 2 கூட்டினாலே தான் சார் 4. 3 எதை கூட்டினா 4 1 கூட்டினா 4. அடுத்தது 4 தான் போடுவேன். எண்களின் கூடுதலே 4 தான் வரணும். இங்கே 4 வந்துச்சு, அப்ப இது இல்ல, அவ்வளவுதான். அப்ப எத்தனை நிகழ்வுகள்ல தான் 4 வரும் 3 நிகழ்வுகள். சோ 3/36 அடிச்சா 1/12. 3வது வாய்ப்பாட்டுல 36 12 முறை 1/12 தான் ஆன்சர். முடிஞ்சிருச்சு. இப்ப இதுக்கு சொல்லுங்க பாருங்க. எண்களின் கூடுதல் 8 வரணுமா. 1 எதை கூட்டினாமா 8 7 கூட்டினாதான் 8. ஆனா பகலில 7ன்ற நம்பர் இருக்கா யோசி. இல்ல, பகலில 7ன்ற நம்பர் இல்ல. அப்போ இது வராது. 1 கூட எதை கூட்டினாலும் எனக்கு 7 வரல. அடுத்தது 2 எதை கூட்டினா 8 6 கூட்டினா 8. பகலில 6ன்ற நம்பரும் இருக்கு 2ன்ற நம்பரும் இருக்கு. அப்ப 2 6 எடுத்துக்கலாம். 3 எதை கூட்டினா 8 5. 4 எதை கூட்டினா 8 4. 5 எதை கூட்டினா 8 3. 6 எதை கூட்டினா 8 2. அப்ப எண்களின் கூடுதல் 8ஆக வர வாய்ப்பு உள்ளது இந்த 5 நிகழ்வுகள்ல தான். அப்ப ஆன்சர் 5/36. இது அடிக்க முடியாது, அவ்வளவுதான். ஆன்சர் இதுதான், இது அடிக்க முடியாது. இதுல ஆன்சர் இதுதான் 1/12. இதுல ஆன்சர் 1/9. இப்ப இதுல பார்க்கலாம். அடுத்தது எண்களின் கூடுதல் 10 வரணுமா. வர வைப்போம். 1 9 கூட்டினாதான் 10. 2 8 கூட்டினா 10. 3 7 கூட்டினா 10. ஆனா 9 8 7 எனக்கு பகலில நம்பரே இல்லை. அப்ப அதெல்லாம் வராது, அது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதி போடுறேன். அப்ப எதை கூட்டினா 10 வரும். 4 6 கூட்டினா 10. 5 5 கூட்டினா 10. 6 4 கூட்டினா 10. அப்போ 10 வருவதற்கான வாய்ப்புகள் இந்த 3 நிகழ்வுகள்ல தான் இருக்கு. அப்போ 3/36 அடிச்சு எழுதுனா 1/9. ஓகேவா, 1/9. ஓகேவா. அடுத்த क्वेश्चन போலாமா. அடுத்தது எண்களின் கூடுதல் 11. 11 வரணும்னா திருப்பி 36 தான். 11 வரணும். 5 கூட 6 கூட்டினா 11. 6 கூட 5 கூட்டினா 11. இந்த இரு நிகழ்வுகள்ல மட்டும்தான் வரும். சோ 2/36 அடிச்சா 2வது வாய்ப்பாட்டுல 36 18 முறை. ஆன்சர் 1/18 முடிஞ்சிருச்சு. சமமுகம் வர வாய்ப்பு. இது ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க குரூப் 4லே. சமமுகம் என்றால் என்னமா, இதுலயும் 1 விழுந்தா அதுலயும் 1 இருந்தா சமமுகம். இதுவும் சமம் அதுவும் சமம். 2, 2 3, 3 4, 4 5, 5 6, 6 சமமுகம்னா இதுதானே, அவ்வளவுதான். இந்த 6 நிகழ்வுகள் மட்டும்தான் சமமுகம். சோ 36 6 அடிச்சா 1/6.
ஆன்சர் 1/6. ஓகே, எண்களின் கூடுதல் 3. நீ போடுறியா? போட்டு சொல்லு, நானும் போடுறேன். 36ங்க, 2 பகடைன்றதுனால. எண்களின் கூடுதல் 3 வரணுமா? 1ஓட 2 கூட்டினா 3, 2ஓட 1 கூட்டினா 3, அடுத்ததுல 3 வந்துடும், அதனால அது இல்லை. ஸோ அப்ப இந்த இரு நிகழ்வுகள் தான். ஸோ 2/36 அடிச்சதுன்னா 1/18. ஓகேவா? அடுத்தது எண்களின் கூடுதல் 12 வரணுமா? ஸோ 36 12 வரணும்னா 6ஐயும் கூட்டினா மட்டும்தான் 12. அப்போ 1/36. ஆன்சரே 1/36. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. 2 கணக்கு 12 கணக்கு போட்டோம் பகடை கணக்குகள்ல. அடுத்தது சீட். பகடை விளங்கிடுச்சு கரெக்டா? சீட்டுகள்ல உங்களுக்கு ஹோம்வொர்க் இருக்கு. பகடையில தான் ஹோம்வொர்க் கொடுக்கல, அது கடைசி 2 கொடுக்கலான்னு இருந்தா நானே சொல்லிட்டேன். இப்போ சீட்டு கண்டிப்பா ஹோம்வொர்க் இருக்கு, எல்லாமே கவனிச்சுட்டு வாங்க. சீட்டுகளை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் முதல்ல எழுதி போட்டுட்டு இருக்கேன். இது தெரிஞ்சிச்சுன்னா தான் சீட்டு கணக்குகள் போட போறோமே. சீட்டை பொறுத்தவரை எத்தனை சீட் இருக்கு? 52 சீட்டுகள். சீட்டை பொறுத்தவரை எத்தனை சீட் இருக்கு? 52 சீட் இருக்கு. அந்த 52 சீட்டுகள் என்னென்ன இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் தான் இதெல்லாம். புரியுதா? 52 சீட்ல 26 சிவப்பு சீட்டு, 26 கருப்பட்டை. அப்ப சீட்டுக்கட்டுல 26 சிவப்பட்டை இருக்கும், 26 கருப்பட்டை இருக்கும். அந்த 26 சிவப்பட்டை என்னென்ன இது இருக்கும்னா, நம்ம சீட்டுக்கட்டுல 4 ஷேப் இருக்கும். ஒன்னு இதயம், என் இதயம் அப்படின்ற மாதிரி ஹார்ட். இன்னொன்னு வந்து டைமண்ட், வைரம். இன்னொன்னு வந்து கிளப், இன்னொன்னு ஸ்பேடு. இந்த 4 ஷேப் தான் இருக்கு. அப்போ இதயம் ஹார்ட், டைமண்ட் வைரம், கிளப், ஸ்பேடு. இந்த 4 ஷேப்லாம் இருக்கு. இந்த 4 ஷேப்ல எந்த 2 ஷேப் சிவப்பு கலர் அட்டைனா ஹார்ட்டும் டைமண்டும். டைமண்டை வச்சு இதயத்தை குத்தனா ரத்தம் தெரிக்கும். டைமண்டை வச்சு இதயத்தை குத்தனா ரத்தம் தெரிக்கும், ரத்தம் சிவப்பு கலர். அப்ப டைமண்டும் இதயமும் என்ன? வைரத்தை வச்சு இதயத்தை குத்தனன்ற. டைமண்டும் ஹார்ட்டும் சிவப்பு கலர். கிளப்பும் ஸ்பேடும் என்ன கலர்னா கருப்பு கலர். கிளப்பும் ஸ்பேடும் என்ன கலர்? கருப்பு கலர். சோ எல்லாமே 13 அட்டைகள் இருக்கு. ஓகேவா? 52 முதல்ல 2ஆ பிரிச்சேன். 26 சிவப்பு, 26 கருப்பு. சோ 52 வடிவங்கள் ஷேப்ஸ பொறுத்தவரை 4ஆ பிரிக்கிறேன். அப்போ ஒவ்வொருத்துல எத்தனை அட்டை இருக்கு? 13 13 13 13. அந்த 13 அட்டை என்னென்னன்றதை எழுதி போட்டிருக்கேன். 13 அட்டையில எண்கள் அட்டை, எண்கள் நம்பர் இருக்கும். நம்பர் எதுல இருந்து எது வரையும் இருக்கும்னா 2ல இருந்து 10 வரையும். 2 3 4 5 6 7 8 9 10. ஆக மொத்தம் 9 அட்டைகள் எண் அட்டைகள். 9 அட்டைகள் என்ன அட்டைகள்? எண் அட்டைகள். அப்ப இது எல்லாமே எண் அட்டைகள். இது எல்லாமே எண் அட்டைகள். அப்போ மொத்தமா 13 கார்டு. இந்த 13ல 9 அட்டை எண் அட்டை, ஒரு அட்டை வந்து ஆல்பபெட் எழுத்தட்டை. எண் அட்டைகள் 9, எழுத்தட்டைகள் 1. அதுதான் ஏஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏ. பாக்கி 3 அட்டைகள் 10 அட்டை போயிடுச்சா? 9 அட்டைகள் எண் அட்டை, ஒரு அட்டை எழுத்தட்டை. பாக்கி 3 அட்டைகள் முக அட்டைகள். முக அட்டைகள் யார் யாருன்னா ராஜா, ராணி, ஜாக். ராசா, ராணி, ஜாக். கேனா ராஜா, கியூனா ராணி, ஜேனா ஜாக். அப்போ ஒரு ஷேப்லயும் ஒரு ராஜா இருக்கா, ஒரு ஷேப்லயும் ஒரு ராணி இருக்கா, ஒரு ஷேப்லயும் ஒரு ஜாக் இருக்கு. அப்ப நம்ம கிட்ட ராஜா 4, ராணி 4, ஜாக் 4, ஏசு 4. அப்ப நம்பர் இருக்காரு 2ன்றது 4 ஷேப்லயும் இருக்கும், 3ன்றது 4 ஷேப்லயும் இருக்கும், 10ன்றது 4 ஷேப்லயும் இருக்கும். அப்போ ஒரு கார்டுமே எனக்கு என்ன இருக்கும்? ஒரு ஷேப்லயுமே 4 கார்டு இருக்கும். அப்ப இதயத்துல 2ன்ற நம்பர் எத்தனை இருக்கும்? 1 தான் இருக்கும். இதயத்துல ராஜா எத்தனை இருப்பாரு? 1 தான் இருப்பாங்க. இதயத்துல ராணி எத்தனை பேர் இருப்பாங்க? ஒருத்தர் தான் இருப்பாங்க, உங்க இதய ராணிகள். ஓகேவா? அப்போ இதுதான் அந்த சீட்டை பத்தின இன்ஃபர்மேஷன். ஒரு முறை ரிவிஷன் பண்ணிடு. சீட்டுகள் மொத்தம் 52, அதில் 26 சிவப்பு அட்டைகள், 26 கருப்பு அட்டைகள். சீட்டுகளை 4ஆ பிரிக்கிறாங்க. 4 ஷேப் என்னென்ன? இதயம் ஹார்ட், டைமண்ட் வைரம், கிளப், ஸ்பேட். இதுல இதயமும் வைரமும் சிவப்பு அட்டைகளா இருக்கும். அந்த 13 கூட்டினா 26. ஸ்பேடும் கிளப்பும் கூட்டினா 26. அது ஒரு 13 கூட்டினா 26. அது கருப்புல இருக்கும். ஒரு ஷேப்லயும் 13 அட்டைகள் இருக்கும். அந்த 13ல எண் அட்டைகள் 9, 2ல இருந்து 10 வரையும். ஒரு எழுத்தட்டை, அதுதான் ஏ. பாக்கி இருக்கக்கூடியது ராஜா, ராணி, ஜாக். ராசா, ராணி, ஜாக் அவங்கள வந்து முக அட்டைகள்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் முக அட்டைகள் எத்தனை இருக்கு? 12. இதுல 3, இதுல 3, இதுல 3, இதுல 3, 12. நம்ம கிட்ட ராஜா எத்தனை பேர்? 4 ராஜா.
இதயத்துல ராஜா ஒண்ணு, வைரத்துல ராஜா ஒண்ணு, கிளப்ல ராஜா ஒண்ணு, ஸ்பேட்ல ராஜா ஒண்ணு. எத்தனை ராணி? 4 ராணி. இதயத்துல ராணி ஒண்ணு, வைரத்துல ராணி ஒண்ணு, கிளப்ல ராணி ஒண்ணு, ஸ்பேட்ல ராணி ஒண்ணு. எத்தனை ஏஸ்? 4 ஏஸ். இந்த மாதிரி சீட்டு கத்தைகளை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிச்சுன்னா அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்களோ அதை பார்த்தோன்னே பதில் சொல்லிட்டு போயிடுவேன். அப்ப இதுல மொத்த நிகழ்வுகள் எத்தனைன்னா 52 தான். ஏன்னா அவங்க கேள்வி என்ன தெரியுமா கேட்க போறாங்க? 52 சீட்டுகளில் இருந்து ஒரு சீட்டை எடுக்கும் பொழுது கிளி ஜோசியம் பாக்குறோம்ல, அதனால 52 சீட்ல இருந்து ஒரு சீட்டை எடுக்கிற அப்படின்னா 52 கார்டுல இருந்தா ஒரு கார்டு. அப்ப மொத்த கார்டு எத்தனை? 52. அப்ப எப்பவுமே கீழே என்னதான் வரப்போகுது? 52. மேல அவங்க கொடுக்கிற கண்டிஷனை போட போகுது. சாதகமான நிகழ்வு போலாமா? கணக்குக்குள்ள முடிச்சா அவ்வளவுதான், ஈஸி தான். சோ பொதுவான வார்த்தை இந்த 52 சீட்டுகளில் இருந்து ஒரு சீட்டை எடுக்கும் பொழுது அது மேல எழுதிட்டேன். கண்டிஷன் மட்டும் தான் எழுதி வரேன். ஏன்னா நான் கொஞ்சம் சோம்பேறி, வெறும் கேள்வி மட்டும் எழுதி வந்திருக்கேன். இந்த பொதுவான சென்டென்ஸ் என்ன பண்ணிட்டேன்? மேல போட்டுட்டேன். 52 சீட்டுகளில் இருந்து ஒரு சீட்டை எடுக்கும் பொழுது அப்ப கீழே வகுத்தல்ல என்ன வரும்? 52. 52 சீட்ல இருந்து ஒரு சீட்டை எடுக்கும் பொழுது அது சிவப்பு நிற அட்டையாக இருப்பதற்கான நிகழ்தகவு சிவப்பு கலர்ல இருக்கணும். நம்ம கிட்ட சிவப்பு கலர் கார்டு எத்தனை இருக்குதுன்னு சொன்னேன்? 26. அப்போ சிவப்பு கலர் கார்டை சிவப்பு கலர் கார்டுல இருந்தா எடுக்க முடியும். அப்போ ஒரு சிவப்பு கார்டு எடுக்கணும்னா அது 26 அட்டையில இருந்தா என்னால எடுக்க முடியும். சோ மேல என்னது? 26. பாக்கி 26 அட்டை என்ன கலரு? கருப்பு கலர். அதுல இருந்து சிவப்பு அட்டை எடுக்க முடியாது. அப்போ அது சிவப்பு நிற அட்டையாக இருக்க நிகழ்தகவு 26/52. இதை அடிச்சா 26வது வாய்ப்பாட்டுல இது ஒரு முறை, 52 2 முறை. ஆன்சர் அரை. இதே கேள்வியில் அது கருப்பு நிற அட்டையாக இருப்பதற்கான நிகழ்தகவுனா அதுவும் அதே தான் ஆன்சர். 26 தான் கருப்பு அட்டை. 52 கார்டுல இருந்து ஒரு கார்டு எடுக்கிற. அப்ப ஆன்சர் 1/2. அப்ப கருப்புனா இருக்கட்டும் சிவப்புனா இருக்கட்டும், ஆன்சர் அரை தான். இரண்டாவது கேள்வி, அது ஸ்பேடு அட்டையாக இருக்க வாய்ப்பு என்ன? ஸ்பேடு. அப்ப 52 சீட்ல இருந்து ஒரு சீட் எடுக்கிற. 52 ஸ்பேடு. ஸ்பேடு அட்டை எத்தனைமா இருக்கு? ஸ்பேடு அட்டை எத்தனை இருக்கு? 13. அவன் ஸ்பேட்ல இருந்து இதுதான் எடுத்து கொடுன்னு கேட்கல. எனக்கு எடுத்து கொடுக்குற கார்டு ஸ்பேட்ல இருக்கணும். ஸ்பேடுனா அது ஒரு ஷேப். இந்த மாதிரி வெத்தலை மாதிரி போட்டு இப்படி இருந்திருக்கும். அது மாதிரி ஒரு ஷேப் அது. ஓகேவா? எனக்கு சீட்டு பத்தி இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னை விடவே நல்லா. ஓகேவா? ஸ்பேட் அட்டையாக இருக்க வாய்ப்பு வந்து கேக்குறாங்க. ஸ்பேட் அட்டை எத்தனை இருக்குது மொத்தம்? ஸ்பேட் அட்டை மொத்தம் 13 இருக்குது. அப்ப ஆன்சர் மேல 13 தான். இந்த 13 அட்டையில இருந்தா ஒரு அட்டை எடுத்து கொடுக்க போறோம் ஸ்பேட் அட்டையா இருக்கணும்னா. அப்ப 13 கேன்சல் பண்ணு. 13ல இது ஒரு முறை, 52 4 முறை, 1/4. வாய்ப்பாடு கண்டிப்பா தெரியணுமா? ஈஸியா அப்பதான் கேன்சல் பண்ண முடியும். 52ல 13 எத்தனை 13 இருக்கு? 4 13 இருக்கு. சோ ஆன்சர் 1/4. இதுக்கு ஆன்சர் 1/2. அடுத்த கேள்வி, அது ராஜாவாக இருக்க வாய்ப்பு. 52 சீட்ல இருந்தா ஒரு சீட் எடுக்கிற. சோ 52 அது என்னவா இருக்கணுமா? ராசா. நம்ம கிட்ட எத்தனை ராஜா இருக்காங்க? இப்பதான் நடத்தின 4 ராஜா. ராஜா 4, ராணி 4, ஜாக் 4, ஏசும் 4 தான். இதயத்துல ஒரு ராஜா, வைரத்துல ஒரு ராஜா, கிளப்ல ஒரு ராஜா, ஸ்பேட்ல ஒரு ராஜா. அப்ப ராஜாவா இருக்க வாய்ப்புனா அந்த 4 ஷேப்ல இருந்தா உனக்கு ராஜா வரணும். அப்ப மேல 4. சோ அடிச்சிடு. 4ஆம் வாய்ப்பாட்டுல ஒரு முறை, 52 13 முறை. அப்ப ஆன்சர் 1/13. சுத்தி தான் வரும். 1/2, 1/4, 1/13, 4/13. இப்படிதான் வரும். அடிச்சடிச்சு தான் வரும். ஓகே. அது இதயத்தில் உள்ள ராணியாக இருக்க வாய்ப்பு. உங்க இதயத்தில் உள்ள ராணியை கேட்கவில்லை. இதயம் ஷேப்ல இருக்கக்கூடிய ராணி, அதாவது ஹார்ட்ல இருக்கக்கூடிய ராணி. ஹார்ட்ல இருக்கக்கூடிய ராணி. அப்ப 52 சீட்டுகள்ல இருந்து ஒரு சீட் எடுக்கிறேன். நான் கீழே 52. ஹார்ட்ல எத்தனை ராணிமா இருப்பா? ஒரு ராணி தான். நம்ம கிட்ட மொத்தமே 4 ராணி. அதுல இதயம்ன்றது ஒரு ஷேப். அந்த ஒரு ஷேப்ல ஒரு ராணி தான் இருக்காங்க. அப்ப ஆன்சர் 1/52. அப்ப இதயத்தில் உள்ள ராணியாக இருப்பதற்கான வாய்ப்பு 1/52. 52 கால்ல இதயத்தில் உள்ள ராணி ஒருத்தி தான் இருக்கா. அடுத்தது, அது ராணியாகவோ அல்லது ராசாவாகவோ இருக்க வாய்ப்பு. அப்ப எடுக்கிற கார்டு ராணியா இருக்கணும், இல்லைன்னா ராஜாவா இருக்கணும். சோ அதே 52 கார்டுல இருந்தா ஒரு கார்டு எடுக்கிற. எடுக்கிறது ஒன்று ராணி வரணும், இல்ல ராஜா வரணும். நம்ம கிட்ட ராணி எத்தனை? 4 பேர். ராஜா எத்தனை? 4 பேர். நடுவில் என்ன வார்த்தை இருக்குது? அல்லது. அல்லதுன்னா என்னமா பண்ண சொன்னேன்? அல்லதுன்னா கூட்டணும், மற்றும்னா பெருக்கணும். ஏன்னா இது பந்து கணக்குகள்ல உனக்கு பயன்படும். ஓகேவா? அப்ப நம்ம கிட்ட ராஜா 4 ராணி 4, நடுவில் அல்லது இருக்குது. அப்ப அல்லதுன்னா கூட்டிக்கோ. சோ ஆன்சர்
8/52 அடிக்கலாமா? நான் அடிப்பேன், உங்களுக்கு அடிக்க தெரியுமா? அடிச்ச ஆன்சர் சொல்றீங்களா எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல? ஓகேவா? 8 ரெண்டாவது வாய்ப்பாட்டுல அடி, இல்ல நாலாவது வாய்ப்பாட்டுல அடி, ஏதோ ஒருத்துல அடி. ஆன்சர் சொல்லு. நான் ரெண்டாவது வாய்ப்பாட்டுல அடிக்கிறேன். 4 இங்க என்ன வரும்? 26. 52ல பாதி 26, 8ல பாதி 4. ஏன்னா ரெண்டாவது வாய்ப்பாட்டுல அடிச்சா பாதி பாதி தானே பிரியும். திருப்பி ரெண்டாவது வாய்ப்பாட்டுல அடிக்கலாம். 2/13. 2/13. சோ ஆன்சர் 2/13. இந்த வருடம் எஸ்ஐ தேர்வில் கேட்ட கேள்வி, எஸ்ஐ தேர்வில் கேட்ட அதே கொஸ்டின். ஓகேவா? அது ராணியாகவோ அல்லது ராஜாவாகவோ இருக்க வாய்ப்பு. ஓகே, இந்த கொஸ்டின் 6வது கொஸ்டின் பாருங்க. அது கருப்பு நிற வைரத்தில் உள்ள 2 என்ற எண்ணாக இருப்பதற்கான வாய்ப்பு. என்ன கேட்கிறான்? கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வைரத்தில் இருக்கக்கூடிய 2ன்ற நம்பர். நம்ம கிட்ட 2ன்ற நம்பர் 4 இருக்கும். வைரத்தில் 1 இருக்கும், இதயத்தில் 1 இருக்கும், ஸ்பேட்ல 1 இருக்கும், கிளப்ல 1 இருக்கும். ஆனா இவங்க கேட்டிருக்கிறது கருப்பு நிற வைரம். கருப்பு நிற வைரம். வைரம் என்ன கலர்ல இருக்கணும்? சிவப்பு கலர். சீட்டு கட்டுகள்ல இதயமும் வைரமும் என்ன கலர்ல இருக்கும்? சிவப்பு. கிளப்பும் ஸ்பேடும் என்ன கலர்ல இருக்கும்? கருப்பு. ஆனா இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கருப்பு நிற வைரத்தில் உள்ள 2 என்ற எண். அப்ப 2 என்ற எண் இருக்கும் வைரத்துல, ஆனா கருப்பா இருக்குமா? சிவப்பா இருக்கும். அப்ப நடைபெற முடியாத ஒரு நிகழ்த்தகவு நேத்தைய கிளாஸ்ல எடுத்தேன். உடனே இந்த கேள்வி பார்த்தோன்னே பைத்தியமா சார் நீங்க இந்த கேள்வி எல்லாம் எழுதி போட்டிருக்கீங்க, தப்பு கேள்வி அப்படின்னாத. கேள்வி தப்புன்னு சொல்றதுக்கு நீ இல்ல, கேள்வி கரெக்ட் தான், பதில நீ யோசி. அப்போ நடைபெறாத இந்த ஒரு நிகழ்வு, இந்த நிகழ்வு நடைபெறாது. 2ன்ற நம்பர் வைரத்துல இருக்கும், ஆனா அது கருப்பா இருக்காது. எதுவா இருக்கும்? சிவப்பா தான் இருக்கணும். ஆனா பாக்கி உன்னை கருப்புன்னு கேட்டிருக்காங்கன்னா இந்த நிகழ்வு நடைபெறாது. அப்ப நிகழ்தகவின் மதிப்பு என்ன? முட்டை. இந்த முட்டையை நீ குறிக்கலனா உன் மார்க் என்னவாயிடும்? முட்டை. அவ்வளவுதான். பார்த்து அடுத்தது 7வது கேள்வி. அது சிவப்பாட்டையாகவோ அல்லது ராஜாவாகவோ இருக்க வாய்ப்பு. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமா. உன்னை குழப்பணும்னா இப்படிதான் கேள்வி கேட்கணுமே. அது சிவப்பாட்டையாகவோ அல்லது ராஜாவாகவோ இருக்க வாய்ப்பு. அப்ப 52 எடுத்திருக்க. 52 கார்டு. சிவப்பட்டை எத்தனை? 26. சூப்பர் சார். அல்லது சார் பிளஸ். சூப்பர். ராஜா 4 பேர் சார். சூப்பர். 30/52 சார். சூப்பர். அடிச்சேன் சார். 15 வந்துச்சு சார். 26 வந்துச்சு சார். இதுக்கு மேல இதை அடிக்க முடியல சார், விட்டேன் சார். ஆன்சர் 15/26 சார். இவ்வளவு வேலை பண்ணி மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டீடா கண்ணாயிரம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கரெக்ட். ஒரு சின்ன தப்பு பண்ணிருக்கோம். 52 சீட்டு தான், சிவப்பட்டை 26 தான், ராஜா 4 தான், பிளஸ் தான், எல்லாம் கரெக்ட். நம்ம கிட்ட 4 ராஜா இருக்கான். 4 ராஜா இருக்கான். சிவப்பட்டை 26 இருக்கு. நீ இதையே கூட்டிட்ட, அவ்வளவுதான் முடிச்சுக்கிட்ட. ஆனா இந்த 2 ராஜா ஆல்ரெடி என்ன கலர்ல தான் இருக்கான்? சிவப்பு கலர்ல தான் இருக்கான். அப்ப இந்த 2 ராஜா ராஜாலையும் வந்துருவான், சிவப்பட்டைகள்லயும் வருவான். எதெல்லாம் எடுத்து இப்ப கணக்குல ஒண்ணு அவனா அதுல கணக்கு எடுத்துக்கணும், இல்ல இதுல கணக்கு எடுத்துக்கணும். புரியுதாமா? இந்த 2 ராஜா சிவப்பு கலர்ல தான் இருப்பான். அப்ப இவன் சிவப்பு நிற அட்டைகள்ல தானே கணக்குல இருக்கான். அப்ப இவனை ஒண்ணு கணக்கு எடுத்துக்கிட்டா சிவப்பு அட்டைகள்ல கணக்கு எடுத்துக்கணும், இல்லன்னா ராஜாவில கணக்கு எடுத்துக்கணும். எதெல்லாம் ஒண்ணு கழிச்சணும். 2 முறையும் கூட்டுவியா அவனை? தப்பு தானே. அப்போ கணக்கினுடைய சாராம்சம் உனக்கு விளக்குறது என்னன்னா, இந்த 2த்தையும் கூட்டிக்கோ. வேணும்னா 30/52. இதுல என்ன பண்ணணும்னா 2 ராஜாவை கழிச்சிடணும். கருப்பு ராஜாவை மட்டும் தான் கணக்குல வச்சுக்கணும். ஏன்னா சிவப்பு ராஜா ஆல்ரெடி சிவப்பு அட்டையிலே கணக்குல இருக்கான். அப்ப கழிச்சா 2 கழிச்சுக்கோ. 28/52 அடிச்சா 28 14 முறை, இது 26 முறை. மேற்கொண்டு அடிச்சா 7/13 தான் விடை. ஓகேவா? 7/13 தான் விடை. புரிஞ்சுதா? தெளிவா புரிய வச்சிருக்கேன். இதுக்கு மேல புரியலன்னா இன்னொரு முறை ரீவைண்ட் பண்ணி பாரு வீடியோவை. 26 சிவப்பட்டை, 4 ராஜா, 2த்தையுமே கூட்டிட்டேன். ஆனா சிவப்பாட்டையில ராஜா வந்து சிவப்பு ராஜா, சிவப்பாட்டையிலையும் கணக்குல வருவான். அதனால அவன் 2 ராஜாவை கழிச்சுக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப 8வது கேள்வி. அது கருப்பு நிறம் 4 என்ற எண்ணாக இருக்க வாய்ப்பு. கருப்பு நிறத்துல இருக்கணும். அப்ப மொத்தமா 52 சீட்ல இருந்து ஒரு சீட் எடுக்கிற.
கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய 4 என்ற எண். 4 என்ற எண் மொத்தம் எத்தனை இருக்கும்? 4 தான் இருக்கும். அதுல சிவப்புல 2 4, கருப்புல 2 4. அப்ப கருப்புல இருக்கக்கூடிய 4 2 4 இருக்கும். அடிச்சா 1/26 ஆன்சர். முடிஞ்சிச்சு. லாஸ்ட் 2 क्वेश्चन உனக்கு ஹோம்வொர்க். அது ஸ்பேட் அட்டையாகவோ அல்லது 5 என்ற எண்ணாகவோ இருக்க வாய்ப்பு. அது ஸ்பேட் அட்டையாகவோ அல்லது 5 எண்ணாகவோ இருக்க வாய்ப்பு. இது ஒண்ணு பாத்துக்கோ. இந்த ஒரு கேள்வி. சரி, நானே சொல்லிடுறேன், ரெண்டுத்தையுமே இவ்வளவு எடுத்துட்டு அது 2 எடுக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்பா நீ குழம்பிக்க போற. அது ஸ்பேட் அட்டையாக இருக்கணும். ஸ்பேடு எத்தனை அட்டைமா? ஸ்பேடு 13 அட்டை. இதயத்துல 13, வைரத்துல 13, ஸ்பேட்ல 13, கிளப்ல 13. அது மாதிரி ஸ்பேட்ல 13 அட்டை இருக்கும். ஒன்னு ஸ்பேட் அட்டையா இருக்கணும், அல்லதுனா பிளஸ் 5 என்ற எண்ணாக இருக்கணும். 5 என்ற எண் எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். 4. உஷார். ஆனா இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அகைன் 17/52 வரும். நீ என்ன பண்ணணும்னா ஸ்பேடுல 13 அட்டை இருக்கும்ல, அதுல 5ன்ற ஒரு அட்டையும் இருக்கும் தானே. ஸ்பேட்ல 13 அட்டையில ஏன்றது ஒண்ணு இருக்கும், கிங்கு ஜாக்கு குயின் 2ல இருந்து 10 வரையும் இருக்கிற நம்பர் இருக்கும். அப்ப அதுல ஒரு 5 இருக்கும் தானே. அப்ப 5ன்ற நம்பர் மொத்தம் 4 இருக்கும். அதுல ஸ்பேட்லயும் ஒரு 5ன்ற ஒரு அட்டை இருக்கும். அப்போ 17ல இருந்து 1 கழிச்சிடணும். ஏன்? 5 ஸ்பேட்ல ஆல்ரெடி இருக்கிறதுனால அது கணக்குல எடுத்துக்கிட்டு இருப்பேன். அப்ப 16/52 அடிச்சா 8/26. இதையும் அடிச்சா 4/13. சோ ஆன்சர் 4/13. ஓகேவா? பார்த்துட்டு இருப்பேன். இது கடைசி நான் திருப்பி கேள்வி எழுதி போட்டிருக்கேன். 52 சீட்டுகளில் இருந்து இது ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 52 சீட்டுகளில் இருந்து 5 சீட்டுகளை எடுக்கிற. எத்தனை சீட்டு? 5 சீட்டு. சார் ஒரு சீட்டு தான் சார் இவ்வளவு நேரம் கத்து கொடுத்தீங்க. இந்த கேள்வி ஒண்ணுமே இல்லை, ஈஸி தான். 52 சீட்ல இருந்து 5 சீட்டை எடுக்கிற. அந்த 5 சீட்டுமே எனக்கு என்னவா வரணும்? ஏஸ். 5 சீட்டுமே என்ன வரணும்? ஏஸ். ஏன்ற அட்டை வரணும். நம்ம கிட்ட ஏன்ற அட்டை எத்தனை தான் இருக்கு? 4 தான் இருக்கு. ஆனா அவன் 5 சீட்டு எடுத்து 5மே ஏன்னு வரணும்னா வருமா? கண்டிப்பா வராது. வராத ஒரு நிகழ்தகவின் மதிப்பு முட்டை. ஓகேவா? ஸ்மைல் பண்ணுங்க எல்லாரும். எப்படியும் நிகழ்தகவு கிளாஸஸ் 2 முடிச்சிட்டோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா?